ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 128:6 நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். நம்முடைய தேவன் நம்மை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறவர், எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் தருகிறவர். நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்கும் பாக்கியத்தையும் நிச்சயம் தந்திருள்வார். இந்த வாக்குத்தத்தம் கர்த்தரை உண்மையாய் நேசித்து அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு சொந்தம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 48:11 நாம் வாசிப்போம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். இங்கே யாக்கோபு யோசேப்பை பார்த்து, நான் உன் முகத்தை பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்று போட்டார்கள். அதன் பின்பு அவனுடைய பலவர்ண அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கிடாவின் இரத்தத்தில் தோய்த்து ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டது என்று சொல்லி யாக்கோபை நம்ப வைத்தார்கள். அவனும் அதை நம்பி, இனி அவ்வளவுதான், யோசேப்பு மரித்து விட்டான், திரும்பி வரமாட்டான் என்று நினைத்திருந்தான். வருஷங்கள் உருண்டோடின. யாக்கோபுக்கு வயதாகிவிட்டது. கண்கள் மங்களாய் தெரிகிறது. தெளிவாய் பார்க்க முடியாமல் ஏதோ பார்க்கிறான். இந்த சூழ்நிலையில் அவன் யோசேப்பின் முகத்தை பார்க்கிறான். அவனுடைய பேரப்பிள்ளைகளை பார்க்கிறான். யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? எது நடக்காது, எதற்கு இனி வாய்ப்பே இல்லை என்று அவன் நினைத்திருந்தானோ அது நடந்தது. சொல்ல முடியாத மகிழ்ச்சியை அவன் அடைந்தான். கர்த்தர் எனக்கு அருள் செய்தார் என்று சந்தோஷமாக சொல்லுகிறான். யோபு 5:9 இப்படியாக சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நாம் நினையாத நேரத்தில் நாம் ஆச்சரியப்படும்படிக்கு அதிசயமான பெரிய காரியங்களை செய்வார். அது எப்படி நடந்தது என்று நம்மால் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்பவர். யாக்கோபின் நிலைமையை யோசித்து பாருங்கள். யோசேப்பு திரும்ப வருவான் என்று நினைத்து பார்த்திருப்பாரா? இல்லவே இல்லை. ஆனால் யாக்கோபின் ஆயுள் காலம் முடிவதற்குள் கர்த்தர் தாம் நேசித்த தம்முடைய தாசனுடைய வேதனையை போக்கினார். அவனுக்கு சமாதானத்தை அருளி செய்தார். பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கும் பாக்கியத்தை கொடுத்தார். அதே தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். யாக்கோபுக்கு நன்மை செய்தவர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் நன்மை செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியம் முடிந்து போனதாக நினைத்து மறந்து விட்டீர்களோ அந்த காரியம் முடிந்து போகவில்லை, அது நடக்கும். நீங்கள் நிச்சயம் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பீர்கள். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் நிச்சயம் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் நடக்கும், உங்கள் வியாபாரத்தில் நடக்கும், உங்கள் வேலையில் நடக்கும், உங்கள் ஊழியத்தில் நடக்கும். அது நடக்கும் போது அதை உங்களால் நம்ப முடியாது. கர்த்தர் அதை உங்களுக்காகவே செய்வார். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற அவருடைய பிள்ளைகள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அதிசயத்தை நீர் அவர்களுக்கு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யாருடைய பலவர்ண அங்கி வெள்ளாட்டுக்கிடா ரத்தத்தினால் தோய்த்து எடுக்கப்பட்டது? ஏ இயேசு கிறிஸ்து, பி யோசேப்பு, சி யூதா, டி பவுல். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆர்சிஎம் மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.